ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக எடிட் பண்ணிடலாம். ஆனால் வீடியோ மட்டும் நீங்கள் கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட்டை வந்து டேரெக்டாக அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா 1 by 1 நம்ம எடிட் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். வீடியோ வந்து கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. அதோட ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டெக்ஸ்ட் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 டெக்ஸ்ட் இருக்கும். இந்த டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கிறேன், அதை டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதில் போய்க்கோங்க. மேலே 3 டாட் செலக்ட் பண்ணுங்கள். அதில் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ட்ராப் டவுனை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஏரோ மாதிரி இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. இப்போ மேலே 3 லைன் செலக்ட் பண்ணிட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் வந்து கொடுத்துருங்க. இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க ஃபைல் மேனேஜர் வந்து இதில் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட் வந்து இதில் ஆட் ஆயிரும். இப்போ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் கீழேயும் இருக்கும். அந்த ஃபாண்ட்டையும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் அனிமேஷன் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த பிக்சர் மட்டும் நீங்கள் அந்த ஃபாண்ட் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும், வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அந்த பிக்சர் அனிமேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும் ப்ளஸ் பிக்சர் இருக்கும். இதில் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு இதோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணி வச்சுருப்போம், அந்த ஃபாண்ட்டை வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த பிக்சர் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பிக்னு ஒரு குரூப் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போய்க்கோங்க. இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த PNG பிக்சர் வந்து இருக்கும். இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஸ்டார் ஐக்கான் கொடுத்துட்டு நீங்கள் வேறு இமேஜ் கூட ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு செட் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 3 செட்டு வரும். அதே மாதிரி நீங்கள் அந்த எடிட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த குரூப் இமேஜ் பார்த்தீங்கன்னா அந்த குரூப்புக்குள்ளே தான் இருக்கும். அந்த குரூப்பை வந்து நீங்கள் எடிட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் PNG செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேர்ட் குரூப்பும் அதே மாதிரி தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மெயின் இமேஜ் பார்த்தீங்கன்னா இருக்கும், அதாவது ஃபுல் ஸ்க்ரீனில் வியூ ஆகிற மாதிரி ஒரு இமேஜ் இருக்கும். அதுலேயும் குரூப் இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு எடிட் குரூப்பில் போயிட்டு அந்த கலர் அண்ட் ஃபில்ல வந்து போய்க்கோங்க. அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு எகைன் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் ஐக்கானை செலக்ட் பண்ணிட்டு இதோட இமேஜும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா இருந்தால் இந்த இமேஜ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த மெயின் இமேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இமேஜ், அந்த சின்ன சின்ன இமேஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து ஸ்டார்ட் ஆகும். அந்த இமேஜும் பார்த்தீங்கன்னா எகைன் வந்து நீங்கள் நம்ம இப்போ ரீப்ளேஸ் பண்ண மாதிரியே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்த்தீங்கன்னா எகைன் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் இமேஜஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைசியாக மெயின் இமேஜஸ் இருக்கும். அந்த மெயின் இமேஜஸும் பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஆட் பண்ண மாதிரியே இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு இப்படி தான் பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுன்னு. ஓகே, இந்த மாதிரி கடைசி வரையில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்து மறக்காமல் இந்த வீடியோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு. நெக்ஸ்ட்டு மேலே செட்டிங்ஸ் சுத்தால ஷேர் ஐக்கானு கொடுத்துருங்க. வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு சைடில் சின்னதாக ஒரு ஏரோ இருக்கும், அதை கொடுத்துருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. ரெசல்யூஷன் 1080p கோடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30p வச்சுட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.